ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ட்ராயிங் வரைகிறதுக்கு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கக்கூடிய பிளாக் பெனை பற்றின ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக நான் பிளாக் மார்க்கரோ அல்லது ஸ்கெச்சஸோ ட்ராயிங் வரைகிறதுக்கு யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா இது ரொம்ப ஈஸியாக மற்ற கலர்ஸோட ஸ்மஜ் ஆகி ட்ராயிங்களுடைய அவுட்லுக்கே குறைச்சிடும். ஸோ அதனால தான் அமேசான் பிளாட்ஃபார்மில் கிடைக்கக்கூடிய இந்த ஈசான் பென்னை நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். ஸோ இதனுடைய காஸ்ட்டு ரொம்ப அதிகம் இல்லைங்க, பிலோ 700 ருபீஸில் தான் இருக்குது. ஒவ்வொரு பேனாவுக்கும் ஒவ்வொரு நிப்பிங் கொடுத்துருக்கிறதுனால நம்ம வரையக்கூடிய ட்ராயிங் ரொம்பவே அட்ராக்டிவாகவும் இருக்கும். அதே போல் ஒரே பேனாவை எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ற நீடு இல்லை. வேறு வேறு கர்வ்ஸ்க்கு அதனுடைய பொசிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பேனாவை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது நம்ம ட்ராயிங்கை பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கோடு கொண்டு வரும். இங்கே நான் இந்த 12 செட் ஆஃப் பேனாவும் என்னென்ன வெரைட்டிஸில் இருக்குது, அந்த பேனாக்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான அவுட்லுக்கை கொடுக்குது அப்படின்றதும் இங்கே நான் ஒரு சாம்பிள் காட்டுறேன். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். 005லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ரஷ் பென் வரைக்கும் நமக்கு இருக்குது. ஸோ ஒவ்வொரு பேனாவினுடைய திக்னஸ், அதனுடைய நிப்பிங் டிஃபர் ஆகிறதுனால நீங்கள் வரையக்கூடிய ட்ராயிங் ரொம்பவே எஃபெக்டிவாகவும் லுக்காகவும் இருக்கும். ஸோ இந்த பேனா மோஸ்ட்லி எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா டூடில் ஆர்ட் வரைகிறதுக்கும் மண்டல ஆர்ட் வரைகிறதுக்கும் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நானும் இந்த பேனாவை யூஸ் பண்ணி நிறைய டூடல் ஆர்ட்ஸும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஸோ பிலோ 700 ருபீஸில் இந்த மாதிரியான ஒரு பேனா கிடைக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். யூஸ்வலாக ப்ரஷ்டோ பென் தான் ட்ராயிங் வெரைட்டிஸில் அதிகமாக எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. டூடில் ஆர்ட் பண்ணுறதுக்கும் மண்டல ஆர்ட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பேனா தான் இப்போ பண்ணுறேன். பேனாவை எல்லாம் சைனா மேடு தான் எடுக்கிறாங்க. ஸோ இதனுடைய வெரைட்டிஸில் எந்த பேனாவை அந்த காரணத்தினால நமக்கு வந்துட்டு கொடுக்கல, ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இங்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். 0.05லேருந்து 0.3 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பேனாக்கள் ஒவ்வொன்றும் அடுத்தடுத்த லெவலை ரீச் பண்ணும்போது எந்த அளவு திக்னஸை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு நீங்கள் பாருங்கள். இதே 0.4 0.5 இந்த கேட்டகரியெல்லாம் போகும்போது அதனுடைய திக்னஸ் லெவல் இன்னுமே அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பேனாவை நீங்கள் பயன்படுத்துறதுனால உங்கள் ட்ராயிங் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ரீசெண்டாக தான் இதை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். லாஸ்ட் இயர் இந்த மாதிரியான ஒரு பேனா வாங்கி யூஸ் பண்ணேன். பட் அதில் எனக்கு அந்தளவு சாட்டிஸ்ஃபைட் இல்லை. ஸோ அதனால தான் இப்போ நான் ரீசெண்டாக இந்த பேனாவை வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்ஸாக இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணிவிட்டு இப்போ செகண்ட் செட்டாகவும் ஆர்டர் பண்ணி அதனுடைய ரிவ்யூ தான் நான் இங்கே உங்களுக்கு போடுறேன். உங்களுக்கு இந்த பேனா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா இதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். பட் இதில் ஒரே ப்ராப்ளம் என்ன அப்படின்னா 12 செட்ஸ் இருக்கிறதுனால அண்டர் ஏஜ் கிட்ஸ்க்கு நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது அவங்க பேனாக்களை தொலைச்சிட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் ட்ராயிங் நல்லா வரைய தெரிஞ்சவங்க, ட்ராயினுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் இதை சஜஸ்ட் பண்ணுறது பெட்டர். ஸோ உங்களுக்கு இங்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் நான் நினைக்கிறேன். 4, 5, 6, 8 இதனுடைய டிஃப்ரென்ஸ் பாருங்கள். திக்னஸ் எந்த அளவு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றது. ஸோ 8க்கு அப்புறம் அவங்க டேரெக்டாக 10 கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ அட் ப்ரெசென்ட் இப்போ லாஸ்ட்டாக ஒரு லைன் வீடியோ கூட நான் போட்டிருப்பேன். இது எல்லாத்துலேயுமே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது இந்த 10 தான். ஸோ 10 வந்துட்டு கம்ஃபர்டபுள் ப்ராடக்ட். ஸோ கர்விங்ஸ் எல்லாத்துக்குமே பெட்டராக இருக்கும். பட் 10க்கு அப்புறம் வரக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப பட்டை அடிக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை இந்த இடத்துல க்ரியேட் பண்ணிடும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதை வச்சு நம்ம கேலிகிராஃபி ரைட்டிங்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். கேலிகிராஃபி ரைட்டிங்க்கு ஸ்பெஷலி இந்த 10, 20 அண்ட் 30 இந்த 3 ப்ராடக்ட்டுமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். 20க்கும் 30க்குமான டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஸோ இந்த வெரைட்டி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி வித் திஸ். ஸோ இஃப் யூ விஷ் யூ கேன் ஆல்சோ பை திஸ். நன்றி.